விளையாட்டுத்துறை வந்து 6வது 7வது இடத்துல இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. முதல் இடத்துக்கு உயர்த்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? ஒலிம்பிக் அசோசியேஷன் ஜெனரல் செக்ரட்டரியா கடந்த 6 வருஷமா இருக்கிறேன். தென் ஒரு ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனுடைய பிரசிடெண்டா இருக்கிறேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் ஒவ்வொரு கேமோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து யார் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா அசோசியேஷன்ஸ். தமிழ்நாடு டீம் வந்து அவங்க தான் எடுப்பாங்க. பட் அசோசியேஷனால் மட்டும் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. அதுக்கு கவர்மெண்ட்டோடைய கிராஸ் ரூட் லெவலும் சப்போர்ட் வேணும். அதுக்கு தான் ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் 3த்தையும் சேர்க்கறதுக்கான ஒரு ஒர்க்கை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடுடைய ஸ்போர்ட்ஸோடைய அட்மினிஸ்ட்ரேஷனையும் சரி விஷனையும் சரி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஆகணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம கடைப்பிடித்த அனைத்து அட்மினிஸ்ட்ரேஷனும் விஷன் இல்லாதது. அதனால தான் கடந்த 100 வருஷமாக நம்மளால் ஒலிம்பிக் மெடல் வாங்க முடியல. இது வந்து குறையா சொல்லலை, நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறோம். நம்மளுடைய ஒலிம்பியன்ஸ் வந்து ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களால மெடல் வாங்க முடியாத சுச்சுவேஷன் இருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸுங்கிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இட்ஸ் நாட் ஓன்லி த ஹார்ட் ஒர்க். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஈக்குவலாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம், ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவல், ஒரு ப்ராக்டிஸ், ஒரு கிரவுண்ட் இங்கே கிடையாது. இங்கேருந்து பிளேயர்ஸ் எல்லாமே ஃபாரினில் போய் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, ஒரு ரீஹாப் சென்டர்ஸ் கிடையாது, டயட் பிளான்ஸ் கிடையாது. இன்னும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் நான் முதல் நாள் பார்க்கும்போது ஒரு இட்லி ஒரு முட்டை மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தான் 12 crores வந்து உடனடியாக சிஎம் நாலேஜ் கொண்டு போய் சிஎம் உடனே அப்ரூவ் பண்ணி 12 crores வித்தின் 20 days அப்ரூவ் பண்ணியிருக்கோம். கிட்டு கிடையாது, ஷூஸ் கிடையாது. இதெல்லாம் இந்த வித்தின் 20 days 12 crores வந்து அப்பாயின்மெண்ட் எக்ஸ்ட்ரா வந்து இன்னைக்கு வந்து சாங்ஷன் பண்ணி இன்னைக்கு வந்து ஜியோ நேற்று வெளியிட்டிருக்கோம். இது ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுக்கு. தமிழ்நாடு முழுதும் அதிகமாக ட்ரக்ஸ் கல்ச்சர் இருக்குன்னா யூத் வந்து விளையாடணும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் விளையாடுவாங்க பசங்க, ஆனால் மெரினா பீச்சில் விளையாட முடியாது, கிரவுண்டும் கிடையாது. சிஎம் என்ன சொன்னார்னா, எங்கெங்கெல்லாம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் வேக்கண்டாக கிரவுண்ட்ஸ் இருக்கோ, காலி இடங்கள் இருக்கோ, உடனடியாக எஸ்டிஐடியை வந்து எம்ஓவி போட சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் 2-3 கிரவுண்ட்ஸை எஸ்டிஐடி கார்பரேஷனில் வந்து பேசி எம்ஓவி போட்டிருக்கோம். எங்கெல்லாம் கிரவுண்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ஃபெட்லைட் போட்டு எல்லா இடத்துலையுமே எல்லா இளைஞர்களை விளையாடுறதுக்கான ரிவ்யூ மீட்டிங்கில் சொல்லிட்டாரு. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்க வேக்கண்ட் லேண்ட்ஸை வந்து எஸ்டிஐடி கொடுத்துட்ருக்காங்க. சென்னை மட்டும் இருக்க தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து கார்பரேஷனில் கூட சிட்டியில் கூட எல்லா லேண்டையுமே இன்றைக்கி எம்ஓவி வந்து எஸ்டிஐடி ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பொதுமக்களும் சரி இளைஞர்களும் அதிகமாக விளையாடுறதுக்காக, ட்ரக்ஸை விட்டு வெளியே வரதுக்காக. ஒலிம்பிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா 8 yearsலேருந்து ஆரம்பிக்கணும். நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுடைய அப்கிரேட் வந்து ஒலிம்பிக் மெடலை உருவாக்குறதுக்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் நம்ம வந்து இன்னும் கிரியேட் பண்ணல. அவங்களுக்கான தங்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், ப்ராக்டிஸ் பண்ணுறக்கூடிய முறையாக இருக்கட்டும், இங்கே இருக்க கோச்சஸ் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணவே இல்லை. ஒலிம்பிக்கான மெத்தட்ஸுங்கிறது டோட்டலாக வேறு. ஸோ எல்லா கேமுக்கும் ஃபாரின் கோச்சஸை வந்து பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கோச்சஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் கோச்சஸை ஒரு 5-6 பேர் அந்தந்த அசோசியேஷனோட சேர்ந்து ஒரு நெக்ஸ்ட் 5 to 6 years வந்து லேர்னிங் பண்ணணும். எப்படி பிசிசிஐல கிரிக்கெட் வந்து ஃபாரின் கோச்சஸை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் கோச்சஸை ட்ரைனிங் கொடுத்து அப்கிரேட் பண்ணாங்களோ, அதனால தான் கிரிக்கெட் வந்து இன்றைக்கி நம்பர் 1 இருக்குது. அது மாதிரி எல்லா கேம்லேயும் அந்தந்த அசோசியேஷன் பிரசிடென்ட் செக்ரட்டரினால பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியலாக அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரீஸ்ட்ரக்சர்லாம் பண்ணாமல் 34 அசோசியேஷனில் 15 அசோசியேஷன் வந்து கோர்ட்டில் சண்டை போட்டுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா, இப்போ வாலிபால்லாம் பார்த்தீங்கன்னா 5-6 வருஷமாக ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 பசங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ கோர்ட்டில் சண்டை போட்டு பசங்களுக்கு பிளேயர்ஸுக்கு எந்த விதமான பெனிஃபிட் இல்லாமல் இருக்கும். அதோட புதுசாக இப்போ ஒரு கலாச்சாரம் உருவாகிருக்கு. நிறைய கேம்ஸை வந்து நிறைய அசோசியேஷன் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒலிம்பிக் கேம்ஸு, ஏஷியன் கேம்ஸு, நேஷனல் கேம்ஸுன்னு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணி எஸ்டிஐடியில் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கராத்தேவே ஒரு 10 மெத்தட்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பொதுமக்கள்கிட்ட, முக்கியமாக பெட்ரோல்கிட்ட, அதுவும் குழந்தைகள் வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடணுங்கிற இடத்துல இந்த மாதிரி நான் ரெகனைஸ்டு கேம்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க விளையாண்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 12th வரும்போது மெடிக்கல் சீட் கிடைக்கல, இன்ஜினியரிங் சீட் கிடைக்கல, கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் தெரியுது.
இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் சில அசோசியேஷன் குரூப்ஸுகள் பணத்துக்காக மக்கள்கிட்ட பணத்தை கலெக்ஷன் பண்ணுறதுக்காக நிறைய போலிகளாக சில விளையாட்டு பேர்களை சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30-40 அசோசியேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய கேமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம். 8 இயர்ஸ்லேருந்து 18 இயர்ஸுங்கிற ஒரு கான்செப்டை ஒலிம்பிக் மெடலுக்கான கான்செப்ட்டுக்கு ஒரு 10 ஒலிம்பிக் அகாடமிஸை இன்டர்நேஷனல் சென்டர் உருவாக்கணும். ஃபாரின் கோச்சஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். தமிழ்நாடு கோச்சஸை வந்து அதை உருவாக்கணும். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும். ஒலிம்பிக் சிட்டி திருப்பூரூரில் ரீடிசைன் வந்து பிளான் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் ஃபுல் ஃபோக்கஸாக லாஸ்ட் 30 டேஸு முன்னாடி செக்ரட்டரியேட்டில் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோட ஒர்க்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து நேரு ஸ்டேடியத்தில் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோடைய ஒர்க்கை வந்து மாற்றிருக்கோம். 6 மணிக்கு அஸ் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நான் அங்கே இருப்பேன். பிளேயர்ஸோட வந்து இன்ட்ராக்ஷன் முடித்த பிறகு 7 o'clock பிரின்சிபல் செக்ரட்டரி அண்ட் மெம்பர் செக்ரட்டரி இங்கே வந்துடுறாங்க. 7 to 10 ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோட ஒர்க் நேரு ஸ்டேடியத்தில் வந்து ஃபங்க்ஷன் லாஸ்ட் 30 டேஸாக நடந்துட்டு இருக்கு. ஸோ 10க்கு அப்புறம் வந்து செக்ரட்டரியேட் என்னுடைய பணி இருக்கு. ஸோ அதனால மெடலை உருவாக்கணும்னா திஸ் நாட் ஏ நெக்ஸ்ட் 3 years 4 years ஆம்பிஷன்ஸ். இப்போ இருக்கக்கூடிய எல்லா இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் ஸ்கீம்ஸில் கொண்டு வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் ட்ரைனிங் மெத்தட்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாரினுக்கு அனுப்பிச்சிருக்கோம். உடனடியாக நேஷனல் மெடல் எடுத்து அவங்களுக்கு தேவையானதை நம்ம செஞ்சுருக்கோம். ஆனால் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 வேர்ல்டு லெவலில் கொண்டு வரணும்னா நம்மளுடைய என்டையர் பாலிசிஸையும் ரிஃபார்ம்ஸையும் மாற்றணும். கூடிய விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் அவர்கள் தமிழ்நாட்டுக்கான புது ஸ்போர்ட்ஸ் பாலிசியை கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவார். அதில் தமிழ்நாட்டில் ஸ்கூல் எஜுகேஷனில் கிட்டத்தட்ட 6000 ஃபிசிக்கல் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ மேக்ஸ் டீச்சருக்கும் சயின்ஸ் டீச்சருக்கும் எப்பயுமே ஒரு விஷயம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ராஜ்மோகன் சார்கிட்ட பேசி அவங்களுக்கான ஒரு விஷயம் ஃபிக்ஸ் பண்ணணும். அவங்க மூலிமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கூல் லெவலில் கொண்டு வந்து ஒலிம்பிக் அகாடமியில் சேர்க்கணும். ஸ்கூல் எஜுகேஷனும் ஹையர் எஜுகேஷனும் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஸ்போர்ட்ஸை வந்து ஸ்கூல்லேயே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். அப்போ தான் வந்து 13, 14, 16, 18 வயசுலலாம் இந்த ட்ரக்ஸ் கல்ச்சருங்கிறத வந்து நம்ம ஒழிக்க முடியும். அதுக்கான எல்லா விதமான ரீஸ்ட்ரக்சர்ஸை வந்து எல்லா மினிஸ்டரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். உறுதியாக 8 to 18ங்கிற எங்களுடைய விஷன், ஒலிம்பிக் மெடலுங்கிற விஷன் உடனடியாக தொடங்கும். அதுக்கான எல்லா விதமான பயணிகளும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம்.